நம்ம இப்போ என்ன செய்ய போகிறோம்னா ஒரு சோலார் எனர்ஜி மூலயமா லைட் ஏறி இருக்கிற மாரி நம்ம காமிக்க போகிறோம். அதுக்கு என்னென்ன தேவைன்றதை பார்த்துருப்போம். ஒரு வீடு ஒன்று செய்கிறதுக்காக இந்தமாரி நான் வீடு ஒட்டி ரெடி பண்ணி வச்சுருக்கேன். இந்த வீடு எப்படி செய்யணும் அப்படின்னா, ஃபஸ்ட்டு இந்தமாரி பாக்ஸ் மாதிரி ரெடி பண்ணி முன்னாடி டோர்லாம் வரைஞ்சிட்டு இந்த வீடை வந்து நான் மேலே கட் பண்ணி ஒட்டுற மாரி இதை மடித்து ரெடி பண்ண போகிறேன். இதேமாரி மடித்து இதை மடித்து ஒட்டுற மாரி வரும். இந்த பகுதியெல்லாம் ஒட்டிட்டு அதுக்கப்புறம் பேஸில் இதேமாரி மடித்து இதெல்லாம் நான் முன்னாடியே ரெடி பண்ணி வச்சுருக்கேன். அதுமாரி நீங்களும் ரெடி பண்ணி வச்சுங்க. இது வேணால் நம்ம வீடு எப்படி செய்கிறதுன்னு நம்ம வீடியோவில் போட்டிருக்கேன், யூடியூப்பில் நம்ம சேனல்லே போட்டிருக்கேன், அதை போய் பார்த்துக்குங்க. இப்போ இதில் வந்து என்ன பண்ணால் இதுமாரி ஃபெவிகால் இதை வச்சு இதை ஒட்டிட்டு இப்போ ஒரு வீடு மாரி ஆயிடுச்சு. இது இப்போ நம்ம இந்த ஃப்ரண்ட்டு இந்த இதெல்லாம் மறைச்சி இனிமேல் செஞ்சு ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு சோலார் பேனல் தேவை. சோலார் பேனல் இதேமாரி செஞ்சு ரெடி பண்ணி வச்சுருக்கேன். இந்த சோலார் பேனலில் உங்களுக்கு இந்தமாரி ப்ளஸ் மைனஸ் இருக்கும். இதில் அதை நம்ம சால்ட்ரிங் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் 2 ஒயிட் எல்இடி வந்து பற்ற வச்சு சால்ட்ரிங் பண்ணி இதில் எடுத்திருக்கேன். இந்த எல்இடி இப்போ இந்த சோலார் பேனல் மூலிமா ஃப்ரீ எனர்ஜியாக நம்ம ஒரு மெழுகுவர்த்தி வச்சு அதில் கிடைக்கக்கூடிய ஹீட் எனர்ஜியும் லைட் எனர்ஜியும் வச்சு நம்ம லைட் ஏரியா வச்சு காமிக்க போகிறோம். அது எப்படின்றத பார்த்துருவோம். இப்போ இதை என்ன பண்ணணும்னா செக் பண்ணிக்கணும். இந்த நம்ம சால்ட்ரிங் பண்ணதில் இதேமாரி பேட்டரியில் சின்ன பேட்ரி அந்த பேட்டரியில் செக் பண்ணோம்னா நம்ம லைட் எரியுது, நம்ம பற்ற வச்சுருக்கிறது சால்ட்ரிங் பண்ணிக்கிறது கரெக்டுன்றதை நம்ம தெரிஞ்சிக்க வேண்டியதான். அதுக்கடுத்து இதையும் செக் பண்ணியாச்சு. இப்போ நம்ம என்ன பண்ணணும்னா இதில் இப்போ இது ப்ளஸ் மைனஸ் எதுன்னு பார்த்துக்கணும். இந்த செக் பண்ணிவிட்டு ப்ளஸ்னால் சாதாரணமாகவும் மைனஸ்னால் லேசாக ஒரு அடையாளத்துக்காக ஒரு முடிச்சியும் போட்டு வச்சுக்க வேண்டியதான். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், -2 மார்க் பண்ணிருக்கோம். இந்த -2 ஜாயின் பண்ணிட போகிறோம். இந்த 2 மைனஸையும் ஒன்றா ஜாயின் பண்ணிட போகிறோம். அதுக்கடுத்தது இந்த 2 ப்ளஸ்ஸையும் ஒன்றா ஜாயின் பண்ணிட போகிறோம். இந்த 2 லைட்டோடைய ப்ளஸ்ஸையும் இது 2ஐயும் ஒன்றா ஜாயின் பண்ணிவிட்டு இப்போ 2 மைனஸும் ஒன்றா சேர்த்து ஜாயின் பண்ணிட்டோம். 2 ப்ளஸ்ஸையும் ஒன்றா ஜாயின் பண்ணிட்டோம். 2 எல்இடி லைட்டடோ யூஸ் பண்ணியிருக்கோம். இதில் என்ன பண்ண போகிறோம்னா இந்த வீடை நம்ம ஒரு அட்டையில் ஒட்டி டெக்கரேஷன் பண்ணி கீழே பேஸ்லாம் வச்சு ரெடி பண்ண போகிறோம். அதுக்கு உண்டானதை எப்படி ரெடி பண்ணிருக்கோன்றதை நம்ம இப்போ பார்த்துருவோம். இப்போ நான் இந்த ஆல்ரெடி நம்ம இதில் மாடலில் எல்லாம் ரெடி பண்ணியே வச்சுருக்கேன். இந்த மாடலில் இதில் எப்படி பண்ணிருக்கேன்னா இதுமாரி டெக்கரேஷன் பண்ணி இந்த வீடை செட் பண்ணி கார்டன்லாம் வச்சு முன்னாடி போர்ட்டிகோலாம் வச்சு ரெடி பண்ணி வச்சுருக்கேன். இப்போ நம்ம எல்இடி இந்த எடுத்துகிட்டு வச்சதை இதேமாரி உள்ள எல்இடியை நான் 2 ஒயர் போட்டு 10 சால்ட்ரிங் பண்ணி வச்சுருக்கேன். இந்த ஒரு ஒயர் போட்டு இந்த பேட்டரியில் ப்ளஸ் ஒயருக்கு ப்ளஸ்ஸும் மைனஸ் ஒயருக்கு மைனஸும் இந்த எல்இடியில் வரக்கூடிய ப்ளஸ் ஒயருக்கு ப்ளஸ்ஸு மைனஸ் ஒயருக்கு மைனஸ் டேரெக்டாக பற்ற வச்சு சால்ட்ரிங் பண்ணிட்டோம்னா இதை என்ன பண்ணணும்னா இதை நம்ம இப்போ டேரெக்டாக அந்த எனர்ஜியை காமிச்சோம்னா லைட் எரியும் அப்படின்றத இப்போ எக்ஸ்பிளைன் பண்ண போகிறோம். அது எப்படின்றத பார்த்துருவோம். இப்போ நம்ம இந்த இதில் என்ன பண்ண போகிறோம்னா இப்போ சூரியன் சோலார் பேனல் சூரியனில் வச்சா தான் லைட் எரியும் அப்படின்றது இதனுடைய கான்செப்ட்டு. ஆனால் இதில் இருக்கக்கூடிய கார்பன் இழைகள் மெல்லிய இழைகள் எலக்ட்ரான்ஸை ஃப்ளோ பண்ணக்கூடியது. இந்த ஃப்ளோ பண்ணக்கூடிய எலக்ட்ரான்ஸ் அதுக்கு தேவையானது ஹீட்டும் லைட்டும் இருந்தால் போதும். அதுக்கு இந்த மெழுகுவர்த்தி மூலயமா இந்த லைட்டையும் ஹீட்டையும் யூஸ் பண்ணி இதில் எப்படி லைட் எரிய மெழுகுவர்த்தியை ஒரு மெழுகுவர்த்தியை ஏற்ற போகிறேன். மெழுகுவர்த்தி ஏற்றிட்டு இப்போ நம்ம இந்த மெழுகுவர்த்தியோட லைட்டோட எனர்ஜிலேயே நம்ம இப்போ எப்படி காமிக்க போகிறோம் அப்படின்னா இதோட காமிக்க அந்த லைட் எரியும். இது ஹீட்டுலேயும் லைட்டிங்லேயும் இந்த பிரின்சிபல் ஒர்க் ஆகுது. இப்போ நம்ம இப்படி பிரைட் ஆகுது, இப்போ டல் ஆகுது. இப்போ இது என்ன ஆகுதுன்னா இதில் கிடைக்கக்கூடிய ஹீட்டையும் லைட்டையும் அப்சர்வ் பண்ணி இந்த சோலார் பேனல் ஒர்க் ஆகுது. இப்படி தான் சன்லேருந்து கிடைக்கக்கூடிய ஹீட்டையும் லைட்டையும் அப்சர்வ் பண்ணி இந்த எலக்ட்ரான்ஸை ஃப்ளோ ஆகும். எலக்ட்ரான்ஸ் ஃப்ளோ ஆகும்போது நம்ம சப்ளை கன்சியூமருக்கு கிடைக்கிறதுக்கு உண்டான மாடலை யூஸ் பண்ணிக்கலாம். இது நம்ம எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணுறதுன்றதை ஈஸியாக ஒரு லைட் எனர்ஜியை வச்சு லைட்டையும் ஹீட் எனர்ஜியும் வச்சு பேனல் சோலார் பேனல் எப்படி ஒர்க் ஆகுதுன்றதை எக்ஸ்பிளைன் மாடல் இது. இந்த நம்ம மாடலை பார்க்குறவங்க லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்,
முக்கியமாக இதில் என்ன மாடல் நம்ம ஈஸியாக நம்ம இந்த மாடலில் எப்படி ஒர்க் பண்ணலான்றதை நம்ம போட்டிருக்கோம் அதில். ஓகே, தேவையானவங்க பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். நம்மளுடைய சேனலில் காண்டாக்ட் பண்ணுங்கள், காண்டாக்ட் கொடுக்குறேன். இதை நம்ம எப்படி யூஸ் பண்ணுறோன்றதை சொல்லியிருக்கேன். இதுலேருந்து இருக்கக்கூடிய எலக்ட்ரான்ஸ் ஃப்ளோ ஆகும், ஹீட்டையும் லைட்டையும் அப்சர்வ் பண்ணி எலக்ட்ரான்ஸ் ஃப்ளோ ஆகும். எலக்ட்ரான்ஸ் ஃப்ளோ ஆகும்போது ஹீட் எனர்ஜி லைட் எனர்ஜியாக கன்வெர்ட் ஆகுது. அதுதான் இதனுடைய பிரின்சிபல். இது எக்ஸ்பிளைன் பண்ண போகிறோம். லைட்டு கிட்ட ஹீட் எனர்ஜியை கொண்டு போக லைட் எனர்ஜியும் ஹீட் எனர்ஜியும் கொண்டு போக இந்த லைட் ஆனது எரியுது. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா இந்த பேனல்லேருந்து டிஸ்டன்ஸை லாங் கொண்டு போக குறையுது. இந்த டிஸ்டன்ஸை பக்கத்தில் கொண்டு வரும்போது எல்இடி லைட்டிங் வந்து ஆன் ஆகுது. இதுதான் சோலார் பேனலில் எப்படி ஒர்க் ஆகுதுன்றது பிரின்சிபல். இது